வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இளநீர் குடிக்க வேண்டிய சரியான நேரம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வெறும் வயிற்றில் காலையில் நேரங்களில் நம்ம எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கிறது மிகவும் சிறந்தது. அதில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து நாள் முழுவதுமாகவே உங்களை சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்பட வைக்கும். உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் உடற்பயிற்சிக்கு பின்னாடியும் ஏற்படக்கூடிய அந்த தசை இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு, இழந்த எலக்ட்ரோலைட்ஸ்களை வந்து ஈடு செய்யறதுக்கு ஒரு சிறந்த நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இளநீர் வந்து இருக்குங்க. உணவுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இளநீர் வந்து நீங்க குடிக்கும்போது வயிற்றை நிறைவாக உணர செஞ்சு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்குமே இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இளநீரை வந்து வெட்டிய 10லிருந்து 20 நிமிடங்களுக்குள்ள குடித்து விட வேண்டும். காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய என்சைம்கள் சத்துக்கள் குறைய தொடங்கும். அதனால வெட்டின உடனே நீங்க குடிச்சிடலாம். இளநீரில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கிறத விட இயற்கையான ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு குடிக்கிறது நல்லது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா பயன்படுத்துதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுகாதாரமான முறையில் நேரடியாகவோ அல்லது சுத்தமான ஸ்ட்ரா மூலமாக குடிக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்ட்ரா குடிக்காமல் அப்படியே இளநீரை வந்து வாய் வைத்து குடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லதுங்க. ஸோ இளநீரில் இருக்கக்கூடிய வழுக்கையை வந்து வீணாக்கக்கூடாது. அதுலேயுமே நல்ல கொழுப்பு சத்துக்கள் புரத சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இளநீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் வந்து நீங்கள் குடிக்கலாம். அதிகப்படியாக அந்த பொட்டாசியம் இதய துடிப்பில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுல ஒரு நாளில் 3லிருந்து 4 இளநீரெல்லாம் குடிக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இளநீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இளநீர் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறத நம்முடைய தடுத்துக்கொள்ளலாம். உருவாகியிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையுமே கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். இளநீர் வந்து நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறது அப்படின்றது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது சிறுநீரகத்தில் படிகங்கள் சேர்வதை தடுத்து அதை வந்து சிறுநீர் வழியாகவும் நமக்கு வந்து வெளியேற்றி விடுங்க. ஸோ இதனால் சிறுநீர் கடுப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு வந்து இருக்காது. உடலில் வந்து உஷ்ணம் அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய சிறுநீர் கடுப்பு மற்றும் எரிச்சலை வந்து இளநீர் வந்து உடனடியாக நமக்கு வந்து குறைக்கும். ஸோ கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்ய வைக்கும். கழிவுகளை வந்து வெளியேற்றி உடலினுடைய வெப்பச்சமநிலையை வந்து நமக்கு பராமரித்து சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அதாவது கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் பராமரிக்கிறதுக்கு எல்லாமே இளநீர் எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தம் அந்த பிளட் பிரஷரை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சோடியத்தை வந்து வெளியேற்றி இதய துடிப்பை வந்து சீராக வைக்கிறதுக்கும், மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே போல ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே இளநீரில் இருக்கக்கூடிய நார் சத்து அகற்றிவிடும். அதனால ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்குங்க. அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும்னா இளநீர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். செரிமான மண்டலம் எப்போதுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு இளநீர் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. வயிறு தொடர்பான கோளாறுகளான அசிடிட்டி, வாயு தொல்லை மற்றும் நெஞ்செரிச்சல் போன்றவற்றிற்கு இளநீர் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய காலங்களில் உடலில் வந்து குறையக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டோடைய அளவை உடனடியாக சரி செய்யறதுக்கெல்லாமே நம்ம இளநீர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகளை உடைத்து செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். ஸோ நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாமே இளநீர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இளநீர் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் இளநீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள். இது வந்து எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். இப்போ வயது முதிர்ந்த காலங்களில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் தசை பிடிப்பு தவிர்க்கிறதுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாக அமையுதுங்க இல்லையா. அப்போ கால்சியம், மெக்னீசியம் இருக்கக்கூடிய இளநீர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு இளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய எலும்பு மற்றும் தசைகளை பராமரித்துக் கொள்ளலாம். குறிப்பாக தசைப்பிடிப்பு, தசை வலி, தசைகள் தளர்ந்து போகிறது, இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலை வந்து நீங்கள் வலிமையாக வைத்துக் கொள்ளணும். வயதான காலங்களிலுமே பேலன்ஸ் தடுமாறாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இளநீர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு இளநீர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இளநீரில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் அது வந்து பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்குது. இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், ஸோ அதையுமே நம்ம வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாம். புதுசாக ஒரு நோய் கிருமி நம்ம
நம்மை தாக்கி நோய் வர வைக்கக்கூடிய அந்த அபாயமெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ தொடர்ந்து நீங்கள் இளநீர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இளநீர் நீங்கள் தினமும் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.